மின்மினி பூச்சிகள்லாம் பலன்னு மின்னுமோ அதே மாதிரி மஷ்ரூமு பயோலூமினசன்ட், அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய மரம் தாவரங்களை போல் இது உயிரோடு இருக்கக்கூடிய மஷ்ரூம் ஒரு வெளிச்சத்தை ஒரு ஒளியை ஏற்படுத்தும். மஷ்ரூம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் இதுக்கு ஃபாக்ஸ் ஃபயர் அப்படின்னே பேர். மஷ்ரூம் அப்படின்னாலே என்ன தெரியுங்களா, இது எத்தனோ 1000 கோடிக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகத்தில் இருக்குது. மஷ்ரூமுடைய முக்கியமான வேலையில் ஒன்று, அதாவது மக்கக்கூடியது மக்கக்கூடாததுன்னு இருக்கு இல்லையா, மக்கக்கூடாத பிளாஸ்டிக்கையுமே மக்க வைக்கக்கூடிய தன்மை மஷ்ரூமுக்கு இருக்குன்னா, அப்போ மக்கக்கூடியதை சீக்கிரமாக மக்க வச்சிடும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா மண்ணுக்கு உழவனின் நண்பன் மண்புழுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மனிதனுக்கு நண்பன் மண்ணுக்கு நண்பனும் மஷ்ரூம் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த மஷ்ரூம் வச்சு உலக அளவில் நிறைய திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் நடக்குது. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறான்னு கேட்குறீங்களா? ஒரு தொழிலில் நாம் இடங்குறோன்னா அந்த தொழிலை பற்றி நம்ம நிறைய ஆழமாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய வகுப்புகள் பொதுவாகவே அந்த தொழிலை பற்றின வரலாற்று செய்திகளும் அந்த தொழில் சார்ந்த உண்மைகள் பல நாடுகளில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே அந்த கிளாஸை சொல்லித்தரும் பொழுது அந்த தொழில் முனைவர் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு தன்னம்பிக்கை உள்ள தொழில் முனைவராக உருவாயிடுவாங்க. அப்புறம் என்ன, மஷ்ரூமுக்கு என்ன முக்கியம், எவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது, எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, எல்லா தகவல்களும் வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். இதோடு நின்று போச்சா? மஷ்ரூமு யார் சாப்பிட்ணும் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சாப்பிட்லாம். ஆனால் கிட்னி பிரச்சனை இருக்குது, கல்லடைப்பு இருக்குது, ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க மஷ்ரூம்ஸு சாப்பிடவே கூடாது. கட்டாயமாக மஷ்ரூமு கிட்னி கோளாறு உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதி. ஆனால் தெரியாதவர்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அது கிட்னிக்கு உபாதைகளை ஏற்படுத்தும். சரி, அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் எலும்புகளுக்கு மிக வலுவு. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், ஞாபக சக்திக்கு, இம்யூனிட்டிக்கு, பெரியவங்களுக்குமே தான். சுவையூட்டியாக இருந்தாலே, சுவையூட்டினா என்ன, ஃப்ளேவரிங் ஏஜெண்ட். உணவுக்கு ஒரு விஷயம் வாசனையும் கொடுக்குது, சுவையூட்டியாகவும் இருக்குதுன்னா மற்ற உணவுகள் நல்லா உண்ணப்படும் இல்லையா? ஸோ மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ். எல்லா தொழிலுமே ஒரு சாதகம் ஒரு பாதகம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் பாதகம்லாம் எதுவும் இல்லை. கிட்னி பிரச்சனை இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடாது, கல்லடைப்பு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது. மற்றபடி 1.5 வயது குழந்தையிலேருந்து 70-90 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே மஷ்ரூமை சாப்பிடலாம். வாங்க மஷ்ரூம் பிஸ்னஸ் கிளாஸில் கலந்துக்குங்க. பிஸ்னஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் தொடங்கி கஸ்டமர்ஸை எப்படி